எந்த தலைவனுக்கு பிறந்த நாள் வரும் இலவசமாக ஒரு பொண்டாட்டி வரும்னு தேடி தெரியான். பொண்டாட்டி வரைக்கும் வந்துட்டானே, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இலவசமாக ஒரு புள்ள தரம்னா ஏற்குமா அவன் மனசு? மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி மோதி வெல்லும், மொத்தத்தில் வீர வேணும் சுடலமாடா இந்த வித்தைகளை கத்துக்காம. மாண்புமிக்க பேரவை தலைவர் அவர்களே அப்படின்னு எந்திரிச்சா மொத்த ஆல் மெம்பர்ஸ் அட்டென்ஷன். அதெல்லாம் வந்து யார் யாருக்கோ ஓட்ட போட்டு வெல்ல வச்ச என் சொந்தங்கள். சொந்த புள்ள இவ்வளவு கத்துறான். சரி, எங்கள் ஐயா சிதம்பரம் எம்பி ஆனார், அமைச்சர் ஆனார். உலகத்தில் அவனுக்கு அது காரைக்குடி ஏனிமான்கிறான். ஏய், உன் மகன் சாதாரணமானவன்டா, செல்வ சீமான் கிடையாது, சாதாரண சீமான் காரைக்குடியில் போட்டியாம். உலகத்தில் காரைக்குடி தெரியாதவன் இல்லை, இருக்கிற திசை தெரியாதவன் இல்லை. தெரியாதா? என் மக்கள் கவனிக்காமல் இருப்பாங்க. திரும்ப திரும்ப என் சொந்தங்கள்கிட்ட சொல்கிறது ஒன்று தான், சாதி தான் வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு போடாத. எதையாவது சாதிக்கணும்னு நினச்சா எனக்கு போடு. மதம்தான் எனக்கு முக்கியம்னா போடாத. மனிதம்தான் புனிதம், அதான் வேணும்னு நினச்சின்னா எனக்கு போடு. உன் பிள்ளைக்கு போடு. நீ என்ன வச்சுட்டு போப்பார உன் பிள்ளைக்கு? சாதியை. வேற என்ன வச்சுட்டு போப்பார? மதத்தை. நான் உன் பிள்ளைக்கு என்ன வச்சுட்டு போவேன்? மலையை வச்சுட்டு போவேன். மலையை. என் தாயில் மாறல என் பால் எனக்கு. என் பூமி தாயின் மலை மார்பு இருக்குல்ல, அதிலிருந்து பால் எனக்கு மட்டும் இல்லை, உனக்கு மட்டும் இல்லை, உலக உயிர்களின் தாய்ப்பால் தந்தவர் யார்? என் மலையிலிருந்து வந்த அருவிப்பால். அதை அறுக்கிறான் என் தாயின் மாற அறுக்கிறான். இந்த அயோக்கியப்பைய அறுக்கிறான். கூட இருந்துட்டு பல பேர் அதை பொறுக்கி சகித்துக்கிறான். இப்போ நான் வச்சுட்டு போவேன். வேற என்ன பண்ணுவேன்? உன் மொழி செத்து போச்சு, கவலை இல்லை, ஏன்னா சாதி இருக்குல்ல. உன் வரலாறு ஒரு ஈனெல்லாம் மறைக்கப்பட்டுருச்சு, உன் இனம் செத்துருச்சு, உன் நில வளங்களவு போயிடுச்சு, கவலை இல்லை, ஏன்னா மதம் இருக்குல்ல, அது போதும். இனி உன் பிள்ளைக்கு மதத்தை வச்சுட்டு போகிற, நான் அதை வைக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு மண்புழு இருக்குல்ல, மண்புழு அதை வச்சுட்டு போவேன். ஏன்? அவன் பயன்படுவான். பூமியை 40,000 முறை தன் வாழ்நாளில் உழுகிறான். நீண்டு புழு. உன் மதம் எனக்கு என்ன பண்ணுது? என் கூட பிறந்தவனே, நீ எனக்கு போடாமல் போ, என்னை ஜெயிக்க வை, தோக்கடி. புதுசாக நான் தோற்றவன் இல்லை, 4 முறை தோற்றவன், தோல்வியை துவண்டவன் இல்லை. ஏன்? வீரனின் மகனா, பிரபாகரன் என்ற பெருமா வீரனின் மகன். நான் கற்ற கல்வி வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனே உண்மையான வீரன். எனக்கு அப்படி இல்லை. நான் உனக்கு சொல்லித்தரேன். சாதி அரசியல் ஆயிடுச்சுன்னா, அதுவே அதிகாரத்துக்கு வரும்னா, அங்கே சகோதரத்துவம் சமத்துவம் செத்து போயிடும். மதம் அரசியல் ஆயிடுச்சுன்னா, அதுவே அதிகாரத்துக்கு வரும்னா, அங்கே மனிதநேயம் செத்து போயிடும். பணம் அரசியல் ஆயிடுச்சுன்னா, அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் செத்துரும், கேடுகட்ட பணநாயகம் பிறந்துடும். பணம் அரசியல் ஆயிடுச்சுன்னா, மக்களின் சேவை என்பது செத்துரும். முதலீட்டாளன், இந்த வேட்பாளன் வாக்காசு கொடுக்குறான்ல, அவனுக்கான லாப தேவை பிறந்துடும், மக்கள் சேவை இறந்துடும். பணம் அரசியல் ஆச்சுன்னா மக்களிடத்தில் பண்பாடு ஒழுக்கம் செத்துரும். விளங்கிடுச்சா? சீமான் சொன்னால் தெரியாது, இது சீனாவில் யுவான் சுவாங் சொன்னார்னா நம்புவான். இப்போ இப்படி பார்ப்போம். இவங்களெல்லாம் காசு, பணம், கார், இதை தன் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் பிள்ளைய நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சுவாசிக்க நல்ல காற்றை வச்சுட்டு போகணும்னு துடிக்கிறோம்.
இவங்க தங்கத்தை பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நான் என் பிள்ளைகளுக்கு குடிக்க நல்ல தண்ணியை வச்சுட்டு போகணும்னு தவிக்கிறேன். இவங்க சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நான் விஷமில்லாத நஞ்சில்லாத சோற்றை என் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவங்க வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்க நினைக்கிறாங்க. எனக்கு காசு இல்லை, இருந்தாலும் நான் தரமாட்டேன். ஏன்னா என் கொள்கை முடிவு. உனக்கு சேவை செய்ய நான் ஏன் காசு தரணும்? ஏன் தரணும்? உனக்கு சேவை செய்வேன், நீ தேர்வு செஞ்சினா. வாக்குக்கு காசு கொடுத்தா பணத்துக்கு வாக்கு, என் இனத்துக்கு தூக்கு, அதன் மானத்துக்கு தூக்கு, நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு. அப்போது நான் மாண்புமிக்க ஜனநாயகத்தை காப்பாற்ற நினைக்கிறேன். கேடுகட்ட பணநாயகத்தை கையில் எடுக்க மாட்டேன். காசு கொடுக்குற கட்சி 3 கட்சி. இலவசம், அது ஏமாற்று, வளர்ச்சி இல்லை, வீழ்ச்சி, கவர்ச்சி. அதை 3 கட்சியும் சொல்லுது. வந்தால் 2000, 2000, 2500, 8000 டோக்கன், 10,000 டோக்கன். நோ டோக்கன்ஸ். ஒன்லி ஹோட்டல் தான் சாப்பிட போகும்போது டோக்கன். ஓட்டுக்கு நோ டோக்கன். புரியுது? ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் டோக்கன் வாங்கிட்டு போய் சொல்லுவான். இவங்க ஓட்டு போட வர்றதுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. பரம்பரை சொத்து சேர சோழ பாண்டியன் வம்சாவளி, அவளை விற்று விட்டு நம்ம கொடுக்குறாங்க. 8000 ரூபா டோக்கன். எந்த கடையில் வேணாலும் கொடுத்து எதை வேணாலும் வாங்கிக்கலாம். டோக்கனை வாங்கிட்டு வா. அந்த கடையில் கொடுத்தா அந்த கடையை எங்களுக்கு எழுதி வைங்கன்னு கேட்போம். எவனாவது கொடுக்குறானான்னு பார்ப்போம். கள்ளப்பட்டியா? ஐயோ ஐயோ, நான் கூட டோக்கனை வாங்கிட்டு போய் ஐயாட்ட கொடுத்துலாம்னு இருக்கேன். ஐயா, இதை வச்சுக்கிட்டு இந்த முதலமைச்சர் பதவி எனக்கு கொடுங்க, அதாவது நல்லது. இந்த வெயிலில் கூட நம்மளால் சிரிக்க முடியுது பத்தியாடா. நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. எது எப்படி வாழ்க்கை வறண்டு போச்சு, மக்களின் வாழ்க்கை காஞ்சு போச்சு. என்னை கேட்டான் தொண்டை வறண்டு போச்சேன்னு. என் நிலம் வறண்டு போச்சு, மக்களின் வாழ்க்கை இருண்டு போச்சு. தொண்டை வறண்டா என்னையா போய் என்னைய மருத்துவர் சொன்னார், 2 மாதம் பேசக்கூடாது நீ அப்படின்னா. நான் பேசலை, நீங்கள் போய் பேசிட்டு வரல. இந்த மாதிரி பேசக்கூடாது, புரியுதா? 2 மாதம் பேசக்கூடாது. வேறு ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்கன்னு. ஒன்றும் கிடையாது, போயிட்டு வந்துட்டாப்புல. பேசும்போது எப்படி இருக்கு? பெருந்துறையில் எல்லா விளம்பரமும் ஹிந்தி. ஒருத்தர் எடுத்து போட்டிருக்கான், அண்ணா நீங்கள் இருக்கும்போதே இந்த நிலைமை, இல்லைன்னா என்ன நிலைமை? நிலைமைனே ஒன்று இருந்திருக்காது. பார்த்து பண்ணுங்க நியாயமாரே, பார்த்து பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஓட்டை போட்டு வீணாகக்கூடாது, ஜெயிச்ச பக்கம் போகணும். இவங்க எல்லாரும் ஒரு கோட்டு வச்சுருக்காங்க. கூட்டமாக சேர்ந்து ஒரு தவற நியாயம்னு சொன்னால், சரின்னு சொன்னால் அது சரியாயிருமா என்ன? இங்கே கூட்டணி என்பது கொள்கை அணி இல்லை, வியாபாரம். வெறும் சீட்டை வாங்கிக்கிட்டு திமுக கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி சொல்லு, பணம் வாங்காமல் கூட்டணிக்குள்ள போய் வெறும் சீட்டு மட்டும் வாங்கி ஏதாவது சொல்லு. உன் பிள்ளைய பாரு, நான் சாதாரண மகன், எனக்கு எவ்வளோ பெரிய உயரத்தை கொடுத்தேன்? 8.5 விழுக்காடு. அதில் இந்த அயோக்கிய பயில பயந்துக்கிட்டு 6 மணி நேரம் நம்ம ஓட்ட எண்ணலை. ஈரோடு கிழக்கில் என் தம்பியை சொல்லியிருக்காப்புல, ஒன்று டிவிக்கு இன்னொன்று டிஎம்கே, 2 ஓட்டி தான். ஒன்று என்டிக்கு இன்னொன்று டிஎம்கே. நான் சும்மா சொல்லலை, வரலாறு அதுதான். இங்கே பாரு, ஈரோடு கிழக்கில் போட்டி, விக்கிரவாண்டியில் போட்டி, ஏடிஎம்கே போட்டி இல்லை, டிவிக்கே போட்டி இல்லை. எதிர்த்து நின்று சண்டை போட்டவன் நெஞ்சுக்கு நெஞ்சு டிஎம்கே அண்ட் என்டிகே. நாட்டை ஆண்டு கொண்டிருக்க பிஜேபி நோவார் நோமோர். ஈரோடு கிழக்கில் ஒருத்தன் இல்லை, ஒரே ஒரு வீர மகன். அத்தனை கட்சி கூட்டணி திமுகவோட. யாரு இவன்? இவன் வேலுநாச்சியார் பேரன், மருதுவாண்டி பேரன், தீரன் சின்னமலை பேரன். எப்படி நின்ன பாரு, 10 ரூபா காசு இல்லை. இதே மாதிரி பனை திருவிழா கூட்டிகிட்டு போய் தொண்டையை தூசியை கிளப்பி கம்ம விட்டான். கூறல் மட்டும் சரியாக இருந்திருந்தது கொண்டிருப்பேன். பெரியார் மன்னன்னா எதிரா? பெரியாரே மன்னுடான்.
யார் மண்ணு வந்து யார் மண்ணு? பூலித்தவ மண்ணு, மருதுபாண்டி வேலுநாச்சியார் மண்ணு, வீரப்பாட்டன் அழகுமுத்துக்கோன் மண்ணு, சுந்தரலிங்கம் பெரும்பிடு மண்ணு, பண்டாரவன்னியன் மண்ணு, செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் மண்ணு, பெருந்தலைவர் காமராஜன் மண்ணு, தெய்வ திருமகன் என் தாத்தன் முத்துராமலிங்கத்தவர் மண்ணு, பாட்டனார் அயோத்திதாசன் ரெட்டமலை சீனிவாசன் மண்ணு, என் நேர்மையின் நேர்வடி மண் கக்கனின் மண், வாந்தவ மோனலாம் மண்ணுன்னா ஒரு நாள் மல்லாத்தி போட்டு மண்ணில் வாயில் வச்சு திணிச்சு விட்டுறாங்க. விளையாட்டு பண்ணிட்டு அலையிறேன், விளையாட்டு பண்ணி கொண்டு விட்டேன். தொண்டை கட்டியே போட்டேன். காசாக கொடுத்தான் முச்சந்தியில் வச்சு 16 விழுக்காடு. 500 ஓட்டு கூட வந்தால் கட்டுத்தொகை வந்துடும். பெரியாரை பேசிட்டாப்புல டெபாசிட் வந்துடக்கூடாது. யார்? பிளானிங் கமிஷன். நம்ம திருட்டு கூட்டம் என்றதை நிப்பாட்டிட்டாங்க. என்னன்னா கட்டுத்தொகை வாங்கிடுவான். பெரியாரை அடித்து கொன்று துவைச்சி புதைச்சி விட்டு டெபாசிட் வாங்கிட்டு வந்துட்டு ஆரம்பிச்சிடுவான். உனக்கு தெரியுமா? அவளை காலம் அவர் கட்டி வீடு கட்டி வந்தார்ல ஈரோட்டில், அதுவே புறம்போக்கில் தான் கட்டின்னு இருக்காங்க. நான் சொன்ன பிறகு அவசரமாக பட்டா கொடுத்துட்டாங்க. ஆமாம், இவங்க வந்து என்ன ஈரோடு கிழக்கில் ஒண்டி கொண்டி நின்று மோதன மகன் கருணாநிதி ஐயா மகனா பிரபாகர மகனா நின்று சண்டை செஞ்சது நான் தான். சும்மா வார்த்தையில் டிவிக்கே போட்டேன். அப்பதான் சொன்னேன், மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி மோதி வெல்லும், மொத்தத்தில் வீர வேணும் சுடலமாடா, இந்த வித்தைகளை கத்துக்காம பயந்து சாகிறியா இல்லையா? நான் தனியாக தானே நிற்கிறேன். திமுக தனி, காங்கிரஸ் தனி, பிஜேபி தனி, ஏடிஎம்கே தனி. எவங்கொடி பறக்குதுன்னு பார்த்துருவோம். எவங்கொடி பறக்குதுன்னு பார்த்துருவா நின்று. சரி, திமுகவை சொல்ல சொல்லு, என் ஓட்டு எவ்வளவு அவருக்கு சொல்ல சொல்லு. ஏடிஎம்கே சொல்ல சொல்லு, என் ஓட்டு இவ்வளவு. இல்லை காங்கிரஸ் எங்களுக்கு இவ்வளவு, இல்லை பிஜேபி எங்களுக்கு. நாங்கள் சொல்லுவோம்டா, நாங்கள் சொல்லுவோம் பிரபாகரம் பிள்ளை 36 லட்சம் எங்கள் ஓட்டு. அது எப்படியே சாதி சொல்லாமல், மதம் சொல்லாமல், சாராயம் கொடுக்காம, பணம் கொடுக்காம, இலவசம் தரேன் அதுதாரன்னு சொல்லி ஏமாத்தாம தன்மானமிக்க இந்த தமிழ் மக்கள். நான் ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படியாவது ஜெயிச்சிடணுன்றாங்க அழுக போகிறான். அதனால ஒரு முடிவு பண்ணிட்டேன், வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர். அது ஏன் அவங்கெல்லாம் சொன்னால் சிரிப்பு வர மாட்டேங்குது? அண்ணன் ஏன் உனக்கு என்னை பார்த்தா நக்கலாக இருக்குன்னு நான் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம். தாலிக்கு தங்கம் கிடையாது, புதுசாக திருமணமாகிற பெண்களுக்கு ஒவ்வொரு கிலோ வைரம். அதுவும் ஹனிமூன் கப்புள் திருமணமான பெண்கள் அந்த ஜோடியை எந்த நாட்டுக்கு விரும்புகிறார்களோ அந்த நாட்டுக்கு தேனிலவுக்கு அரசு செலவில் அனுப்பி வைக்கும். சுவிட்சர்லாந்து மட்டும் எப்படி எவ்வளோ மானங்கிட்டதனமாக இருக்குல்லடா. சரி, இவன் எல்லாம் கொடுத்துட்டான். இங்கே பாரு, மிக்சி, மாவரைக்க, கிரைண்டரு, டிவி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஃபேனு, அப்புறம் மடிக்கணினி கொடுத்துட்டான், சைக்கிள் அதெல்லாம் கொடுத்துட்டான். அப்புறம் இதை விட கொடுமை இருக்குது. அது இனிமே தான், அது இனிமே அதான் இலவச பொண்டாட்டி. நான் நினைப்பேன் பொண்டாட்டி கூட கட்டிக்க முடியாது இவனுக்கு, எப்படி அந்த பிள்ளையை வச்சு பொழப்பான்? ஏண்டா நாய் தனக்கு சோடியை தேடிக்குது, பூனை அதுவே தேடிக்குது, நரி கொக்கு குருவி எல்லாம் தேடிக்குது. ஏண்டா அந்த தமிழை மானங்கிட்டு போய் எந்த தலைவனுக்கு பிறந்த நாள் வரும் இலவசமாக ஒரு பொண்டாட்டி வரும்னு தேடிட்டு தெரியான். இப்போ இதையெல்லாம் மகிழ்ச்சியாக வாங்கிட்டியே, பொண்டாட்டி வரைக்கும் வந்துட்டானே. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இலவசமாக ஒரு புள்ள தரம்னா ஏற்குமா அவன் மனசு? எவ்வளவு கேவலமாக இருக்கும். செருப்பு கட்டி அடிச்சிட மாட்டேன். இப்போ நான் ஒன்று செய்கிறேன், ராத்திரியில் ஏறி குதிச்சு ஏதாவது ஒரு வீட்டில் திருடுறேன். ஒரு 10 லட்ச ரூபாய் திருடிட்டு பார்த்துருச்சு அம்மா உங்கள் வீட்டில் திருடிட்டேன், 10 லட்ச ரூபா இந்தாங்க பங்கு, 8000 டோக்கன் இந்தாங்கம்மா 10,000. சரிப்பா நல்லா இருப்பா
அப்படின்னு அனுப்பிச்சி வச்சிருவியா? இல்லை சாத்தி வச்சுட்டு விளக்க மாதிரி வச்சு வெளுப்பியா? அடிப்பில்ல. வீட்டில் திருநவனை அடிக்கிற, நாட்டில் திருடிட்டு 8 10 டோக்கன் கொடுக்குறான். வாங்கிற சிரிக்கிற டோக்கனோட வர்றவனை தேஞ்ச செருப்பு தேஞ்ச விளக்க மாதிரி வச்சு 2 அடிச்சிருந்தீங்கன்னா நாடு உருப்பட்டிருக்கும். கேவலம். இந்த ஓட்டு காசுறதுக்கு 8000 தாண்ட திருடினதுக்கு, ஓட்டு காசுறதுக்கு, திருடுறதுக்கு டோக்கன் அட்வான்ஸ் முன்பணம். திருட போகிறேன், அதுக்கு நாங்கள் வச்சுக்கிறீங்க, பெர்மிஷன் கொடுங்க. சட்டப்பையில் வச்சாங்கன்னாவே சந்தேகம் தான். அதெல்லாம் எனக்கு என்ன, நீ இந்த தேர்தலில் வெல்றது தான் வேற நினச்சிக்கிட்டு இருக்கிய? பல பேர் கண்ணில் விழுந்த இரும்பு துகள் மாதிரி திராமர் ஒருத்தன் 8 வழிச்சாலை போட்டு பாருன்னு, ஏர்போர்ட்டு கட்டு பார்ப்போம்னு, துறைமுகம் எங்கள் கட்டு பேனா எங்கள் வை பார்ப்போம். சமாதியவே பேக்க போகிறேன், ஏமாத்துறதெல்லாம். இப்போல்லாம் இந்த நிலத்தை சிப்கார்டுக்கு கையகப்படுத்துகிறேன். அதெல்லாம் ஒன்றும் படுத்த மாட்டான். நான் இருக்கேன்ல, நிம்மதியாக போய் பாடு. வந்து நிலத்தில் கழிச்சேன்னு எனக்கு ஃபோன் அடி. கட்டிச்சோரை கட்டி கருவாடை சுட்டுக்கிட்டு ஊராய் தூக்கிட்டு வந்துடுறேன். ஒரு வேலையில் உட்காந்து எடா பார்ப்போம். பெரும் கனவோடு நிற்கிற உங்கள் பிள்ளைகள், அறிவு சமூகம், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் மகன் உங்கள் பிரச்சனைகளை, இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் இருக்கிற சிக்கல்களை சட்டசபையில் பேச வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவெடுக்க வேண்டியது என் உயிர் சொந்தங்கள், என் அன்பு உறவுகள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள். என் வெற்றி என்பது நம் இனத்தின் வெற்றி, இனமானத்தின் வெற்றி, தமிழ் பேரினத்தின் தன்மானத்திற்கான வெற்றி. நீங்கள் எனக்கு செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலம் காக்கும், மண்ணின் வளம் காக்கும், காடு காக்கும், மலை காக்கும், கடல் காக்கும், வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளை என்னுடைய வெற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.